ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிற சம்ஸ் என்ன அப்படின்னா அந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் டாப்பிக்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோர் சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபோர் சம்ஸோட தீம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ்க்கு நம்ம அந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். என்னென்ன எக்ஸ் வேல்யூஸ்னால் இந்த ரியல் நம்பர் செட்டில் சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சொல்யூஷன் செட் ஒரு இன்டர்வலாக இருக்க போகுது. ஓகே, உள்ள போகலாமா சம்குள்ளோம்? ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 4x plus 3 less than 5x plus 4. ஓகே, இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வருவோம். எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வருவோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடே வச்சுக்கலாம், அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5x-ஆல ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய 5x-ஐ எலிமினேட் பண்ணணும். ஒரே நம்பரை ரெண்டு பக்கமும் சப்ட்ராக்ட் பண்ணால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ அதே லெஸ் தான் 4x minus 5x என்னவா இருக்கும்? மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3 லெஸ் தென் 7. இப்போ 3 ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்ணலாம் பிகாஸ் எக்ஸை மட்டும்தான் எலிமினேட் பண்ணணும், அதனால. ஸோ மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 4. இப்போ மைனஸ் 1ஆல மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா இல்லை டிவைட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அது நமக்கு தெரியும். ஒரு நெகட்டிவ் நம்பரால மல்டிப்ளையோ இல்லை டிவைடோ பண்ண இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். தட் இஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -4. இப்போ ஒரு நம்பர் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா -4லேருந்து கிரேட்டர் தென் அப்படின்னா ரைட் சைட் போகணும். அதோட இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா -4, ∞. ஸோ சொல்யூஷன் செட் அப்படின்னு பார்க்கும்போது -4, ∞ is the solution set for the given inequality. Next நம்ம பார்க்கலாம் 3x minus 7 greater than 5x minus 1. இதுலேயும் நம்ம எக்ஸ் டேர்ம்ஸை லெஃப்ட் சைடே வச்சு பழகிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? 5x இன் ரைட் சைடை நம்ம எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் 5x-ஆல மைனஸ் பண்ணலாம். ஒரே நம்பரை மைனஸ் பண்ணால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ 3x minus 5x சிம்பிளிஃபை பண்ணால் -2x minus 7 -1. இப்போ 7 ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணலாம். ஒரு நம்பரை ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணனா எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது இன்இக்வாலிட்டியில். ஸோ -2x is greater than -6. ஸோ இப்போ -2ஆல டிவைட் பண்ணுறோம். எந்த ஒரு நம்பரையும் எந்த ஒரு இன்இக்வாலிட்டியும் ஒரு நெகட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ கிரேட்டர் தென்கிற இன்இக்வாலிட்டி என்னவாகும்? லெஸ் தேனாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3 வரும். சாரி, இங்கே 7 minus 1 6. ஸோ 6 by -2, ஸோ -3. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் -3. ஸோ நம்பர் லைன் அப்படின்னு பார்க்கும்போது -3 இங்கே இருக்குன்னா -3-ஐ விட சின்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைட் லெஃப்ட் சைட் பார்க்கணும். ஸோ லெஃப்ட் சைட் பார்க்கும்போது இன்இக்வாலிட்டி சைன் நெகட்டிவ் ∞, -3. திஸ் இஸ் அ சொல்யூஷன் செட். ஓகேவா? இதில் நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்? சேம் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், சேம் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் நெகட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கோம். சேம் நெகட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ the சொல்யூஷன் என்னவா கிடைச்சிருக்குன்னா எக்ஸ் லெஸ் தென் -3 கிடைச்சிருக்கு. ஸோ அப்படின்னா -∞லேருந்து -3 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டர்வல்ஸ் தான் சொல்யூஷன் செட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? 3 times x minus 1 less than or equal to 2 times x minus 3. முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு பக்கமும். 3-ஐ டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் எக்ஸுக்கு 3x, -1க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் -3 less than or equals 2x minus 6. ஓகேவா? இப்போ மறுபடியும் எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வரோம். ஸோ -2x-ஆல ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணும். ஐ மீன் 2x-ஐ ரெண்டு பக்கமும் சப்ட்ராக்ட் பண்ணும். ஒரே நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ 3 minus 2x அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ன்னு வரும். x minus 3. 2x minus 2x 0 minus 6. தென் -3-ஆல ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணலாம். ஒரே நம்பரால் ஆட் பண்ணோம்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ x is less than or equal to -3.
ஸோ -3ல இருந்து எடுக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் -3யை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இன்க்ளூட் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் சொல்யூஷன் செட்டாக வரும். ஸோ அதை எப்படி எழுதலாம்? -∞, -3 க்ளோஸ்டு இன்டர்வல். இதுதான் வந்துட்டு சொல்யூஷன் செட். ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இதை நம்ம முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். 3 times 2 is 6. 3 times minus x is -3x greater than or equal to 2 times 1 is 2. 2 times minus x is 2 minus 2x. இப்போ என்ன பண்ணலாம்? 2x ரெண்டு பக்கமா ஆட் பண்ணலாம். -3x plus 2x greater than or equal to 2 minus 2x plus 2x. So 6 minus x greater than or equal to 2. ரெண்டு சைடும் நம்ம 6ஆல சப்ட்ராக்ட் பண்ணலாம். Subtract 6, 2 minus 6. So minus x greater than or equal to -4. இப்போ -1ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். So x is less than or equal to 4. less than or equal to 4னா என்ன அர்த்தம்? 4 இன்க்ளூட் பண்ணிக்கணும். இன்க்ளூட் பண்ணி இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து சொல்யூஷன் செட்டில் வரும். தட் இஸ் -∞, 4 க்ளோஸ் இன்டர்வல். இதுதான் இதனுடைய சொல்யூஷன் செட். ஓகே ஓகே, ஃபர்தர் வீடியோஸில் அடுத்தடுத்த சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே, பை பாய். தேங்க்யூ.